ஆனா விஜய் என்னைக்காவது வந்த கூட்டம் நம்மளை பார்க்க இவ்வளவு நேரம் நிக்குதே சாப்பிட்டுச்சான்னு கேட்டீங்களா சார்? உங்களை பார்க்க 15 மணி நேரம் பால் குடிக்கிற குழந்தைய கொண்டு கூட்டி வந்திருக்க முட்டா ஜனங்க, அந்த ஜனங்களை பார்த்து சாப்பிட்டீங்களா, தண்ணி குடிச்சிங்களா, எவ்வளவு நேரம் நிக்கிறீங்க, சாரி எனக்காக இதுக்கு இவ்வளவு நேரம் நிக்கிறீங்க, கால் வலிக்க நிக்கிறீங்க, குழந்தைகளை கூட்டி வந்திருக்கீங்க, ஐயோ வெயில் அடிக்குது, இந்த வெயில கூட்டி வரையன்னு மேடையில என்னைக்காவது கண்டிச்சு பேசியிருக்கியா? பேசுவீங்களா? நீங்க பேச மாட்டீங்க. அவன் கூட்டமா அப்படி வந்து உங்களுக்கு பைத்தியக்காரத்தனமா நிக்கிறத பெருமையாகவும் பாத்தியா எனக்கு கூட்டத்தை காமிக்கிறீங்க. உங்களுக்கு மேல கூட்டம் விஜயாத்துக்கு வந்துச்சு. அவர் ஒருபோதும் அந்த கூட்டத்தை தப்பா வழி நடத்தலை. ஒருபோதும் அந்த கூட்டத்துல நமக்காக சாகணும், நமக்காக பசியோட இருக்கணும், நமக்காக குழந்தைய வச்சுட்டு காவிக்கணும், இதை பார்த்து விஜயாந்துக்கு வந்த மாஸ் அப்படின்னு 4 பேர் பேசணும்னு அந்த ஆள் நினைச்சதே இல்லை. எந்த காரணத்தை கொண்டு என் பிள்ளைகளுக்கு, என் தொண்டர்களுக்கு, என் ரசிகர்களுக்கு, என்னை நம்பி வந்த பெண்களுக்கு, சின்ன சின்ன சிறுமிகளுக்கு எதுவும் ஆயிடக்கூடாது. அவர் தான் என் தலைவர். கத்துக்க. விஜயகாந்த் பெரிய இதுன்னு சொல்றீங்களே, விஜயகாந்த் பத்தி எங்க அண்ணன் விஜயகாந்த்னு, அந்த விஜயகாந்த் பேரை சொல்ல கூட உங்களுக்குலாம் தகுதி இருக்கா?